வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எரிபொருள் எரிவதற்கு தேவையான காற்று எதன் வழியாக சிலிண்டருக்குள் இழுக்கப்படுகிறது? இன்லெட் வால்வு. காற்று எதன் வழியாக சிலிண்டருக்குள் இழுக்கப்படுகிறது அப்படின்னா இன்லெட் வால்வு. இன்லெட்ல உள்ள இழுக்கிறது. எரிபொருள் எரிந்த பிறகு மீதமுள்ள கழிவு வாயுக்கள் எதன் வழியாக வெளியேற்றப்படுகிறது? எக்ஸாஸ்ட் வால்வு. எக்ஸாஸ்ட் அப்படின்னா வெளியில் அனுப்புறது, சரிங்களா? இன் அப்படின்னா உள்ளன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ எக்ஸாஸ்ட்னா வெளியில். எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டின் மேல் பொருத்தப்பட்டுள்ளது எது? டர்போ சார்ஜர். ஏர் கூலர் மூலம் காற்றை குளிர வைத்து இன்லெட் மேனிஃபோல்டின் வழியாக சிலிண்டருக்குள் காற்றை செலுத்துவது எது? இதுவும் டர்போ சார்ஜர் தான். ஏர் கூலர் மூலம் காற்றை குளிர வைக்குது. குளிர வச்சுட்டு எது மூலமாக சிலிண்டருக்கு காற்றை செலுத்துதுன்னா இன்லெட் மேனிஃபோல்டின் வழியாக சிலிண்டருக்குள் காற்றை செலுத்துவது டர்போ சார்ஜர். இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வுகளை இயக்குவது எது? ராக்கர் ஆர்ம்கள். இந்த ராக்கர் ஆர்ம்கள் தான் இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வுகளை இயக்குது. ராக்கர் ஆர்ம்கள் எதனை ஆதாரமாக கொண்டு இயங்குகின்றன? ராக்கர் ஆர்ம் ஷாஃப்ட். இதை ஆதாரமாக கொண்டுதான் இந்த ராக்கர் ஆர்ம்கள் இயங்குகின்றன. ராக்கர் ஆர்ம்கள் இயங்குவதற்கு தேவையான இயக்கத்தை டேஷ் மூலம் பெறுகின்றன. புஷ்ராட் மூலம் பெறுகின்றன. புஷ் அப்படின்னா என்னது? தள்ளுறது. அப்போ இயக்கம் வேணும், அந்த பவர் வேணும். அப்போ தள்ளுறது எங்கேருந்து வருது? புஷ்ராட். அதாவது இந்த ரெண்டு கேள்விகளும் குழப்பாமல் தெளிவாக பார்த்துக்காங்க. ராக்கர் ஆர்ம்கள் இயங்குவதற்கு தேவையான இயக்கம், அந்த தள்ளுறதுக்கான பவர் புஷ்ராட் கொடுக்குது, சரிங்களா? ஆனால் எதை ஆதாரமாக கொண்டு இயங்குகின்றன? ராக்கர் ஆர்ம் ஷாஃப்டை ஆதாரமாக கொண்டு இயங்குகின்றன. இது ரெண்டுத்தையும் குழப்பிக்காமல் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க. கீழ்கண்டவற்றில் எது சரி? தெர்மோஸ்டாட். இதனால் கூலன் கலந்த தண்ணீரின் வெப்பம் உடனடியாக உயர்ந்து என்ஜின் வேலை செய்ய வெப்பத்தை அடைகிறது. இது வாட்டர் பம்புடன் இணைந்துள்ளது. ரெண்டுமே சரிதான். தெர்மோ அப்படின்னாலே டெம்பரேச்சர், வெப்பம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இந்த தெர்மோஸ்டாட்டில் கூலன் கலந்த தண்ணீரின் வெப்பம் உடனடியாக உயருது. அதன் மூலமாக என்ஜின் வேலை செய்ய அந்த வெப்பத்தை கரெக்டாக அடையுது. அதான் தெர்மோஸ்டாட். இது எதோட இணைஞ்சிருக்குன்னா வாட்டர் பம்போட இணைஞ்சிருக்கு. கீழ்கண்டவற்றுள் எது சரி? ரேடியேட்டர் என்ஜினின் சூடான தண்ணீரை குளிர வைக்கிறது. இது என்ஜினுக்கு முன்னால் சேசியுடன் பொருத்தப்பட்டுள்ளது. ரெண்டுமே சரிதான். ரேடியேட்டர்னால இதில் பர்பஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தண்ணீர், சூடான தண்ணீரை குளிர வைக்கிறது. என்ஜின் ரொம்ப ஹாட்டாக ஆகக்கூடாது, அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரேடியேட்டர் யூஸ் ஆகுது.
இது என்ஜினுக்கு முன்னால் சேஸுடன் பொருத்தப்பட்டுள்ளது. அப்போ ரேடியேட்டர் எங்கே பொருத்தப்பட்டுள்ளதுன்னு ஒரு கேள்வி தனியாக கேட்கலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். என்ஜினுக்கு முன்னாடி சேஸோட பொருத்தப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றில் எது சரி? ரேடியேட்டர் டாப் ஹோஸ், இது வாட்டர் பம்பையும் ரேடியேட்டரையும் இணைக்கிறது. எது என்ஜினிலிருந்து சூடான தண்ணீரை ரேடியேட்டர் மேல் டேங்கிற்கு கொண்டு வருகிறது? இதுமே ரெண்டுமே சரிதான். அதாவது டாப் ஹோஸ், டாப்னா மேலே அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த டாப் ஹோஸ் எதை இணைக்குதுன்னா வாட்டர் பம்பையும் ரேடியேட்டரையும் இணைக்குது. மெயினாக இதோட பர்பஸ் என்ஜின்லேருந்து சூடான தண்ணீர் வருது இல்லையா, அப்போ அந்த தண்ணீரை ரேடியேட்டரோட மேல் டேங்க்குக்கு கொண்டு வர்றது இந்த ரேடியேட்டர் டாப் ஹோஸோட வேலை. கீழ்கண்டவற்றுள் எது சரி? ரேடியேட்டர் பாட்டம் ஹவுஸ், பாட்டம்னா கீழே ஞாபகம் வச்சுக்காங்க, குளிர்ந்த நீரை மறுபடியும் என்ஜினுக்கு எடுத்து செல்கிறது. இது ரப்பரால் ஆனது. ஸோ இதுவும் இரண்டுமே சரிதான். பாட்டம் ஹோஸ் இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா குளிர்ந்த நீர் இருக்கு இல்லையா, அப்போ மறுபடியும் என்ஜினுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த பாட்டம் ஹவுஸோட ரோலு. அப்புறம் இது ரப்பரால் ஆனது பாட்டம் ஹோஸ். கீழ்கண்டவற்றில் எது சரி? விசிறி வெளிக்காற்றை உள்ளே இழுக்கிறது. இது வாட்டர் பம்புடன் பொருத்தப்பட்டுள்ளது. இதுவும் ரெண்டுமே சரிதான். என்னென்னா விசிறி தான் வந்து ஃபஸ்ட்டு வெளிக்காற்றை உள்ளே இழுக்கிறது. வெளியில் இருக்க காற்று உள்ளே வந்தால் தான் அடுத்தடுத்த ஒர்க்கும் நடக்கும். அப்புறம் இது வந்து வாட்டர் பம்போட பொருத்தப்பட்டிருக்கு இந்த விசிறி. லேலேண்ட் வாகனத்தில் ஆயுள் அழுத்தம் என்ஜினின் உச்ச வேகத்தில் எவ்வளவு இருக்க வேண்டும்? நாலு 4.8 kg/cm² இருக்கணும். கனரக வாகனங்களில் உபயோகப்படுத்தப்படும் ஆயில். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 15லேருந்து 40 இருக்கணும் இந்த ரேஞ்சு. என்ஜினின் பல பாகங்களுக்கு டேஷ்ல இருந்து உயவு எண்ணெய் செலுத்தப்படுகிறது. ஆயில் கேலரியிலேருந்து உயவு எண்ணெய் செலுத்தப்படுகிறது பல பாகங்களுக்கு. என்ஜின் ஆயில் டேஷ் இருந்தால் மாற்ற வேண்டாம். என்ஜின் ஆயில் வந்து கெட்டியாக இருந்தால் மாற்றிடணும். ஏன்னா கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு அந்த உயவு தன்மையெல்லாம் கரெக்டாக வராது. அதனால் கெட்டியாக இருந்தால் மாற்றிடணும். பின்னொன்றில் எது சரி? என்ஜின் ஆயில் நிரப்பப்படும் கொள்ளளவு கொடுத்துருக்காங்க. இப்போ லேலேண்ட் வாகனம் அப்படின்னா 10.5 லிட்டர், டாடா வாகனம் அப்படின்னா 15.3 லிட்டர். ரெண்டுமே சரி. என்ஜின் ஆயில் கசிந்தால் என்ன செய்ய வேண்டும்? வால்வ் டோரை சரி செய்ய வேண்டும். இது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை என்ஜினோட ஆயில் கசியுது அப்படின்னா என்ன செய்யணும்னா அதோட வால்வ் டோர் இருக்கு இல்லையா, அதை கதவு அதை வந்து சரி செய்யணும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக்கு என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைன்னா வாங்கிக்கோங்க. அதாவது இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு எல்லாமே கண்டென்ட் கரெக்டாக வந்துடும். தமிழ், ஜிகே, மேக்ஸு இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்களுக்கு ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இதை படித்தாலே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்லேயே உங்களுக்கு புக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் புக் வாங்குறவங்களுக்கு.
அந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குது, உங்களால் எவ்வளோ அட்டெண்ட் பண்ண முடியுதுங்கிற ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. என்ஜின் ஆயில் டேஷில் சேமித்து வைக்கப்படுகிறது. கிராங்கஸ் இதில் தான் என்ஜின் ஆயில் சேமித்து வைக்கப்படுகிறது. ஆனால் இதையும் இன்னொரு கேள்வியும் குழப்பிக்க வேணாம். என்ஜின் ஆயில் ஜென்ரலாக சேமித்து வைக்கக்கூடிய இடம் வந்து கிராங்கஸ். ஆனால் இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ஜினின் பல பாகங்களுக்கு டேஷிலிருந்து உயவு எண்ணெய் செலுத்தப்படுகிறது. இப்போ உழவு எண்ணெய் மற்ற பாகங்களுக்கு செலுத்தப்படுகிறதுன்னு கேட்டால் ஆயில் கேலரி. சேமித்து வைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கிராங்கஸ். என்ஜின் ஆயில் சேமித்து வைக்கக்கூடிய இடம். பிஸ்டன் ரிங் தேய்ந்து சிலிண்டருக்குள் என்ஜின் ஆயில் சென்றிருந்தால் என்ஜின்லேருந்து கரும் புகை வரும். அதை வச்சே கண்டுபிடிச்சலாம். பிஸ்டன் ரிங் தேய்ஞ்சு சிலிண்டருக்குள்ளே என்ன போயிருக்கு, என்ஜின் ஆயில் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ஜின் ஆயில் அழுக்காக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஆயில் ஃபில்டர் மாற்ற வேண்டும். ஏன் அப்படின்னா ஆயில் ஃபில்டரில் அந்த எல்லா கசடும் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ரொம்ப சேர சேர என்ன ஆகுனா ஆயில் வந்து என்ன நீங்கள் பியூர் ஆயில் போட்டாலும் அழுக்காக தான் தெரியும். அப்போவே கண்டுபிடிச்சோன்னா ஆயில் ஃபில்டரை வந்து மாற்றிடணும். என்ஜின் ஆயில் உரிய அழுத்தத்தில் உயவு செய்யவில்லை எனில் ஆ மற்றும் ஆ. ஆயில் ப்ரெஷர் கேஜ் பைப் துண்டிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் அந்த ப்ரெஷர் கேஜ் பைப் துண்டிக்கப்பட்டிருந்தா அதை வந்து சரி செஞ்சிடணும். அப்புறம் என்ஜினோட உள்பாகங்கள் ஏதாவது தேய்ந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதையுமே புதுப்பிச்சிடணும். அப்போ தான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஏன்னா என்ஜின் ஆயில் உரிய அழுத்தத்தில் உயவு செய்யவே இல்லை அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இது ரெண்டுத்தையுமே பார்க்கணும். கனரக வாகனத்தில் டீசல் டேங்க் கொள்ளளவு 210 லிட்டர். கனரக வாகனத்தில் டீசல் டேங்க் கொள்ளளவு 210 லிட்டர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எப்போவுமே டீசல் வந்து மெயின்டைன் பண்ணணும். இது வந்து கொள்ளளவு ஓகே. அந்த டீசல் எவ்வளோ வந்து மெயின்டைன் பண்ணணும் அந்த கனரக வாகனத்தில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த 23 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.